கடவுளே! இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை என்ன சமைக்கிறதுன்னு தெரில. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. மகனே! எங்க அந்த சத்தம் கேட்குது? எங்க? ஒருவேளை பின்னாடியோ? இல்லை பாக்கெட்லேருந்து கேட்குதோ? அங்கே இல்லை, மேலே பார் மகனே! கடவுளே நீங்களா? என்ன சமைக்கிறதுன்னு தெரில. ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. மகனே, கொஞ்சம் வலது பக்கம் நகர்ந்து நில். ரைட்டா? உனக்கு அதுதான் வலதா? இல்லை மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் போயிட்டான். உன் கைகளை முன்னாடி கொஞ்சம் நீட்டு. கடவுளே, என்னது இது? அதை படித்து பார் மகனே. பானிபூரி எப்படி செய்கிறது கடவுளே இது? முதலில் டப்பாவை திறக்கவும். புரிந்ததா மகனே? ஏதோ புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. பானிபூரிக்கு ரசம் செய்யணுமா? வணக்கம் நண்பர்களே. குட் மார்னிங் பா. நான் உங்கள் சச்சின். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுக்கு நம்ம எதனா ஸ்பெஷலாக பண்ணலான்ட்டு பானிபூரி கிட்ட வாங்கினோம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு அந்த பானிபூரி கிட்ட அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணால் மினி பானி பவுடர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி, சீசனிங் பவுடர் இருந்துச்சு நண்பர்களே. நம்ம மெயின் டிஷ் பானிபூரி. அப்படியே அன்பாக்ஸ் பண்ண கையோடு எவ்வளோக்கு இதுன்னு எண்ணி ரிவ்யூ பண்ணிடலாங்க நண்பர்களே. எண்ணி பார்த்தா 25 பீஸ் இருந்துச்சு நண்பர்களே. ஒன்றுத்தில் நான் வந்து 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட் வந்து 40 ரூபா, 2 பேக்கெட் 80 ரூபா நண்பர்களே. ரெண்டுத்துலேயும் சேர்த்து 50 பீஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் நம்ம பானிபூரி செஞ்சிடலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு எண்ணெய் கொதிக்க வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் ஒரு கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பானிபூரி பொரிக்கும் போது லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. தீயுது. பானிபூரி செஞ்சு எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் அப்படியே கையோடு ஸ்வீட் சட்னி பண்ணிடலாம் நண்பர்களே. 2 சட்னி வந்துச்சு எனக்கு. அது 2 ரேப்பர் பிரித்து பவுலில் ஊற்றி நண்பர்களே. அவ்வளோதான் ஸ்வீட் சட்னி. அதுக்கப்புறம் மினி பானி பவுடர் பண்ணலாம் நண்பர்களே. பவுடர் 2 வந்துச்சு. அது ரெண்டையும் ஒரு பவுலில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜாஸ்தி எதுவும் போடாதீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சீசனிங்கு. பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துக்கின்னு வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி பொட்டேட்டோவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீசனிங் பவுடர் போட்டு அது மிக்ஸ் பண்ணிடுங்க நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் ஐ எம் சேயிங்? மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். இது தாசி சாப்பிடாதீங்க நண்பர்களே, ஹெல்த்துக்கு நல்லதில்ல. நெக்ஸ்ட் வி டூயிங் வழக்கம் போல் என்ன பூரி எடுத்து பொட்டேட்டோ சீசனிங் அதுக்குள்ளே போட்டுட்டு ஸ்வீட் சட்னி லைட்டாக ஊற்றிட்டு பானி எடுத்து ஊற்றி சாப்பிட்றது தான் நண்பர்களே. நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, நம்ம எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று தான்.